சொல்ல. டேய் பாஸ்கர், உங்க அண்ணியை கிட்னாப் பண்ண போறாங்களா? எனக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்னென்ன சொல்ற? ஆமாண்டா. நீ உடனே உங்க அண்ணி வீட்டுக்கு போ. நான் எப்படியாவது அங்க வந்துடுறேன். நான் வர வரைக்கும் அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கண்ணே. நான் ஏரியாக்கு வந்த உடனே நீங்க வந்துரு, சரியா? இங்கண்ணே ஃபார்ம் ஹவுஸ்க்கா? ஆமாண்டா. அர்ஜுன் என்ன ஒத்துக்கு வரானே? அதெல்லாம் ஒத்துப்படுறா. நான் தான் சொல்றேன்ல. நீ போய் முதல்ல அண்ணிக்கு ப்ரொடெக்ஷன் கொடு. நான் உனக்கு நல்ல போஸ்டிங் வாங்கி தரேன். வரேண்ணே. யோ எங்கேயா பாதியிலே விட்டு போற? லோகே கெத்து பண்ணிட்ட. நான்லாம் பை பர்த்டே கெத்துறா. மச்சி, இப்போதான் நம்ம புத்திசாலித்தனமாக செயல் பண்ணோம். ஏன்னா அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இறங்கிட்டான். இப்போ நம்ம கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு பயம் கொடுக்கணும். ஸோ நம்மளால் ஒருத்தர் அங்கே இறக்குனா தான் கரெக்டாக இருக்கும். யாரா போவா? எவ்வளோண்ணா ஒரு துணிக்கு? துணிக்கு 7 ரூபாண்ணா. இங்கே 7 ரூபாவா? 8 ரூபாண்ணா. 8 ரூபாண்ணா. சொல்லுப்பா. வருங்கால போலீஸ், உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது. டேய், உனக்கு ஒரு வேலை நடக்கணுன்றக்கா பச்சையா ஐஸ் வைக்கிறியடா. ஏன் என்னாச்சு? ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. என்னது கிட்னாப்பா? ஆமாம், ஒரு பொண்ணை பெரிய ஆளுங்க, ரவுடி, மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அவளை காப்பாற்றே ஆகணுண்ணா. சரி ஓகே, எப்படியும் அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு கார் வேணுமே. ஏன் நம்ம கார் என்னாச்சு? இப்போதான்ப்பா சர்வீஸ்க்கு கொடுத்தேன். நான் அதான் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் ரெடியாக இருங்க. சரிப்பா. என்னாச்சுடா மச்சான், ரமேஷ்க்கு இப்போ அர்ஜென்ட்டாக கார் தேவைப்படுதா? என் கார் வேறு சர்வீஸ் போயிருக்கான். அதான் உங்கள் சைடில் யார்ட்டையாவது கார் கிடைக்குமா? என் சைட்லாம் வந்து BMW, ஆடி, அப்புறம் ரோல்ஸ் ராயஸ் அப்படிதான் இருக்கும். வேணும்னா இந்த மாதிரி நாய் பிடிக்கிற வண்டியெல்லாம் ரிஷி சைட் தான் கேட்கணும். டேய், காலையிலேருந்து என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கே நீ. உண்மையை சொன்னேன். சரி மச்சான், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் தட்டி விடு, கார் வேணும்னு. சூப்பர் ஐடியாடா. வா சீக்கிரம் தட்டி விடுங்க. ஏய், நீ தட்டுற? ஏய், ஃபோனு பாக்கெட்டில் இருக்கு, அதை எடுத்து நோண்டி. சேஃப்டி புரிஞ்சா சரி. எங்கடா போகிறான்? யார்கிட்ட பேசுவான்? யார்கிட்ட பேசுவான்? ஏய், அந்த பிளேடு தான் பேசுவான். டேப் பண்ணுவோமா? ஹலோ. ஹலோ, சொல்லு. ஹே, குரூப்பில் ஏதோ கார் வேணும்னு போட்டிருந்த, என்ன விஷயம்? அது வேறு விஷயம். சீக்கிரம் பெஸ்ட் வாங்க, லாக் பண்ணலாம். சரி ஓகே, சரி அதை விடு. ரெடி ஆயிட்டியா? ஷார்ப்பாக 6 மணிக்கு டைரக்டர் சார் ஆஃபீஸில் இருக்கணும். நான் சொல்கிறது கேட்டு கோவப்படாத, என்னால் வர முடியாது. வர முடியாதா? ஆர் யூ சீரியஸ்? ரிஷி, உன் லைஃப்பில் எது ப்ரையாரிட்டின்னு உனக்கு புரியுதா இல்லையா? இப்போது நான் இங்கே தான் இருக்கணும், இதான் எனக்கு ப்ரையாரிட்டி. Are you sure? எஸ். Okay, then listen to me. I'm breaking up with you. I'm seriously done with you. At least இந்த பிரிவாச்சும் உன் லைஃப்பில் உனக்கு எது இம்பார்ட்டன்ட்னு புரிய வைக்கதா பார்ப்போம். And I'm serious about this. திவ்யா, இரு திவ்யா, அவசரப்படாத. ஐயோ போதும்பா, நான் ஆல்ரெடி ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. Just don't ever disturb me. Get lost. நான் பேசினது ஒட்டு கேட்டிங்களா? ஐ எம் பிரேக்கிங் அப் வித் யூ. இப்பயாச்சும் உன் வாழ்க்கையில் எது இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுக்க சரியா? டேய் சண்டை போடுங்கடா, ஒரு நிமிஷம் இருடா, வரேன். போயிருக்கான். நெஞ்சில் அடிச்சா. ஏய், என்ன உன் ஃப்ரெண்டுக்கு வக்காலத்து வாங்க கால் பண்ணியா? ஹே, டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். முதல்ல இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இப்போ சொல்லு, எது ப்ரையாரிட்டி? அந்த டைரக்டர் நாளைக்கு கூட மீட் பண்ணிக்கலாம்ல? ஹே, அழாத அழாத, ஜஸ்ட் டாக் டு ஹிம், ஓகே? ஓகே பை. ஆக்சஸ் டினைடா. என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது? எதுவும் பண்ணாத. இப்போ நான் நோண்டி பார்க்குறேன். என்னடா லைட்டே ஏறிய மாட்டேங்குது? என்ன பண்ணிருப்பான் அவன்? டேய் இரு, நான் வச்சு பார்க்குறேன். இதுவும் ஆக்சஸ் டினைடா. என்ன என் ஃபோனே டேப் பண்ணுறீங்களா? டிவைஸ் ஆக்சஸ் கிராண்டட் காமிச்சிருக்காதே. ஆமாம் மச்சான், ஏன்? அதுக்கு என் கை நாட்டு வேணும், இப்போ அப்போதான் வேலை செய்யும். ஆமாம், பெரிய ஆதார் ஐடி. ஏன்டா அப்படி ஓப்பன் பண்ணு. ஃபோன். ஓ, இந்த
இந்த அங்கிள் ஜாப் வேலை பார்த்தது நீங்க தானா? டேய் டேய் தயவு செஞ்சு இப்படி மூஞ்ச வச்சுக்காதடா. ஐயோ பார்க்க முடியல. இந்தியாவை பாகிஸ்தானை சேர்த்து விட்ட மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காதீங்கடா டேய். பேசு, அதான் சேர்ந்துட்டீங்களே. சொல் டார்லிங். ஐம் சாரி ஓகே. ஆக்சுவலி நான் அதெல்லாம் ஒன்றும் மீன் பண்ணல. அதெல்லாம் தெரியும், விடு. சரி, அந்த பொண்ணை காப்பாற்றுற பிளானில் என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? ஏய், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு இது தேவையில்லாத ரிஸ்க். அதில் என்ன ரிஸ்க் இருக்குது? ஐ கேன் மேனேஜ். சரி வெயிட் 1 செகண்ட். மச்சான், திவ்யாவும் வரேன்னு சொல்கிறா. டேய் நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கிறோம், அவளும் வரேன்றா. டேய் மச்சான் சும்மாடா. ஓகேன்னு சொல்லு. ஷூர்? ம் சரி ஓகே. ஹாய். ஏய் ஹாய். Okay, சரி சரி ஏறுங்க let's ஃபர்ஸ்ட் go, டைம் let's ஆயிடுச்சு. ஆ, அந்த இடம் கரெக்டாக இருக்கும். அங்கேயா? ஆமாம், அங்கேருந்து பார்த்தா நல்லா பார்க்கலாம். கோ கம் ஆன் லெட்ஸ் கோ. ஓகே. கொஞ்சம் சேஃபா. ஏய் கொஞ்சம் பார்த்து போங்க. அண்ணே இன்னும் பசங்க தேவைப்பட்டாலும் போடுவாங்க. வெறும் அலர்ட்டாக இருக்கு. ஹலோ. ஏய், அந்த பாபு பாஸ்கர் அமுதவல்லி வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருக்கான். நாங்கள் அவனை பார்த்துட்டோம். ஓ சூப்பர். அப்புறம் பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு நினைக்கிறேன். பத்திரமா இரு. ஓகே. அது பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். பில்டர் கிளம்பிட்டானே. டேய் பில்டர் கிளம்பிட்டானே, ஃப்ரீயாக விட்றாதீங்கடா. அங்கே யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி வரானோ வாட்சை விட்டு எனக்கு ஒழுங்காக ஃபோன் பண்ணு, சரியா? சரிண்ணே. ம் கவனமாக இருங்கடா டேய். வேலையை முடிச்சுட்டு பசங்களை தட்டின ஹார்பர் வந்துரு, சரியா? வந்துடுறேண்ணே. குட் இன்ஃபர்மேஷன். ஹலோ சார், கமாண்டன்ட் சார், வணக்கம். தம்பி அர்ஜுனா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு கேட் நம்பர் 8ல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாற்றப்படும். அந்த டைமில் நீ வண்டி எடுத்து வந்துடு. ஓகே சார், நம்ம ரவி தான் வரான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. நீயே வர வேண்டியதானே? ஏன் ரவி? சார் இங்கே ஒரு முக்கியமான மேட்ரு போயிட்டுருக்கு சார். ஏயா 150 கோடி சரக்கு ஹார்பர்லேருந்து இந்தோனேஷியா போகுது. அதுக்கு மேலே உனக்கு என்னையா பெரிய மேட்ரு? சக்ஸஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் சார். ஐயோ பார்த்தியா பத்ரம். அதே தான் சார் உங்களுக்கும். 75 லட்சம்ன்றது சும்மா காசு இல்லை. இது வரைக்கும் நான் எந்த ஆஃபீஸருக்கும் இவ்வளோ காசு கொடுத்ததில்ல. நீங்களும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணி கொடுங்க சார். ஏன் சைடில் சொதப்பாது, நீ சொதப்பாமல் இருந்தா போதும். சரக்கு பத்திரமா பாரிஸ் குடோன்ல தானே இருக்குது. ஆமாம் சார், ஆமாம் சார். பார்த்து பண்ணுங்க. ஆத்தாவோ ஆத்தாவோ சொம்ப. டேய், ஒவ்வொரு ஃபோன் காலுக்கும் பிரச்சனை பெருசாயிட்டே போதேடா. டேய் அதான்டா சொன்னேன், தேவையானது நமக்கெல்லாம். இன்டர்நேஷனல் மாஃபியா மாதிரி இருக்காங்கடா, மாட்டி சாவ போறேன்டா. டேய் என்னடா நீ சும்மா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க? எப்பா நான் நெகட்டிவ் எடுத்துட்டு போறேன், நீ பாசிட்டிவ் எடுத்துட்டு போ. அந்த பொண்ணை காப்பாத்தற சொல்லி புதக்குள்ள வந்து சாவ போறேன்டா. ஏய் திவ்யா நம்மள நம்பி இறங்கிருக்காடா. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இப்போ நான் கிளம்புறேன், என் கூட வரீங்களா இல்லையாடா? ஏதோ பண்ணுங்கடா. ஏய் லோகி, டேய் சீரியஸா பேசிட்டு போறான்டா அவன். என்னடா மாதிரி ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்பத்துலேருந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணே, சைடிஸ் ஏதாவது வாங்கி வருவாண்ணே. உன் கதை என்ன? அப்பத்தில் என்கிட்ட சைடி சுற்றுனுங்கிற. அண்ணனுக்கு தெரியாமல் ஏதாவது சைடில் பிஸ்னஸ் பண்ணுறியா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. சரி வாங்க, என் தக்காளி என்ன பண்ணுன்னு பார்ப்போம். டக்கராகிறால நான் ஜோக் கட்டுனுக்கிறேன். இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக விட்டதே தப்பு. கட்டி கொடுக்குறாங்கள. ஏய் ஒழுங்கா இருக்க மாட்டா. ஏய் கையிலடா புறா. டேய் வரீங்களா இல்லையாடா? டே லோகி, ஒரே ஒரு கால்டா, இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்டா ப்ளீஸ்டா. ஹலோ சண்முகம்,
ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? எனக்கு இப்போ 75 லட்சம் ரூபாய் வேணும். டேய் 50 லட்சம் ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். திடீர்னு 25 எக்ஸ்ட்ரா கேட்டா நான் என்னடா பண்ணுவேன்? உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு அவளை இப்பவே போட்டிருப்பேன். என்னாச்சு? என்னடா ஆச்சு? கட்டையை தூக்கின்னு வராயா என் நடிக்கிறதுக்கு? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணை நல்ல தைரியமா தான் வளர்த்துக்கிற. ஆனா மேட்டர் தெரியுமா? இந்த மாதிரி பொண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் டேய் என் பொண்ணு ஒன்றும் பண்ணிடாதடா. நீ கேட்குற பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறா ப்ளீஸ்டா. டேய் என்ன அரேஞ்ச் பண்ற? அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? நான் உனக்கு இன்னொரு மேட்டர் சொல்லிட்டா, இந்த டீல் நடக்கவே கூடாது. அப்பதானே நான் உன் பொண்ண. ரொம்ப பொங்காத. காசை ரெடி பண்ணிட்டு ஃபோன் அடி. இதெல்லாம் பேசி கேட்டும் நீ கிளம்பணுன்னு இருந்தா கிளம்பிக்கோடா. டேய் என்னடா அப்படி பேசுகிறான்? மச்சான் உனக்கும் இங்கே இருக்கணும்னு தோணுதில்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? நாங்கள் இருக்கிறோம், நம்ம கண்டிப்பாக அந்த பொண்ணை காப்பாற்றுறோம். டேய் எனக்கு அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படி இப்படிலாம் மைண்டில் ஓடவே இல்லடா எதுவுமே. நான் அவ்வளோ நல்லவனும் கிடையாது. எனக்கு உங்கள் 2 பேரும் விட்டு போக மனசு இல்லடா, அவ்வளோதான். இருக்கேன். சரி விடுறா, விடு. சரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? மச்சி கமாண்டன்ட் ஒருத்த பேசினால, அவனோட ஃபோன் ரெக்கார்டிங் தான் நம்ம கிடச்சிருக்க ஒரே ட்ரம்ப் கார்டு. ஓகே, அதை வச்சு தான் அர்ஜுனை நம்ம எப்படியாவது ஃபார்ம் ஹவுஸ் விட்டு வெளியேற்றணும். எப்பட்றா? மச்சி அர்ஜுன் கிட்ட பேசுவேன், கண்டிப்பாக ஹார்பர் சம்மந்தப்பட்ட பெரிய போலீஸ் ஆஃபீஸர். அவன் யார் என்னன்னு தெரிஞ்சால் போதும். இட்ஸ் a வெரி பிக் க்ளூ. அர்ஜுன் அந்தால கமாண்டன்ட் சார் இருந்தானே அட்ரஸ் பண்ணான். ஆமாம். சரி இரு, நான் நெட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். எது கமாண்டன்ட் பற்றியா? ம், டேய் அவன் சீனியர் கமாண்டண்டா. அவன் பேர் என்ன? இந்த ஆள் பேர் பிரதீப் ஜோஸ். காட்டு. மச்சி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பட் அது ஒர்க் ஆகாம தான் தெரியல. என்னது? எதுவாக இருந்தாலும் எனக்கு கோத்து விடாமல் பண்ணு, மைண்டு மாறிட போகுது. மச்சி நம்ம டிரைவர் ரமேஷ் இருக்கார்ல, எப்பவுமே ஐஜி வடிவேல்னு ஒரு நேர்மையான ஆஃபீஸர் பற்றி பேசுவார்ல, அவரை நேற்று தான் லா அண்ட் ஆர்டர்லேருந்து சிஐஎஸ்எஃப் மாற்றிருக்காங்க. அப்படியா? ஸோ ஐ திங்க் அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் அவர் காமிச்சா கண்டிப்பாக நமக்கு நியாயம் கிடைக்கும்டா. அப்போது மொத்த ரெக்கார்டிங்ஸும் அவருக்கே அனுப்பிச்சிடலாமா? மச்சா சிஐஎஸ்எஃப்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓ ஓகே, பவர் பிளான்ட், பெட்ரோல் பிளான்ட், ஹார்பர், அப்புறம் இந்த ஏர்போர்ட் கூட அவங்க கண்ட்ரோலில் தான் வரும். இது மொத்தத்துக்கும் ஐஜி வடிவேல் சார் தான் ஹெட். சரியா? இந்த கமாண்டன்ட் ஐஜி வடிவேல் கீழே வர ஆஃபீஸர். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்டிங்ஸ்லாம் அவர்கிட்ட அமிச்சா ஷுவர் ஆக்ஷன் எடுப்பார். வேற இந்த கிட்னாப் பேட்டர் இருக்குல்ல, அது ஸ்டேட் போலீஸ் கீழே வரும். ஸ்டேட் போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கு? ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோலில். அதான் சொன்னேன். நீ சொன்னது கரெக்டா? அவசரப்பட்டு என் ஃபோன்லேருந்து அமிச்சு மாட்டிக்க கிட்டிக்க போகிறோம்டா. அதெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியாதா? VPNல தான் அனுப்புகிறோம், நோ ப்ராப்ளம். அது மட்டும் இல்லை, இது ஒரு புது இமெயில் ஐடியில் தான் அனுப்பவே போகிறேன். ப்ளஸ் இது லொக்கேஷன் ட்ராக் பண்ணால் கூட வேறு ஏதோ கண்ட்ரி தான் காட்டும். ஸோ நோ ப்ராப்ளம். Commandment or nonsense? ஹலோ சார், கமாண்டன்ட் சார், வணக்கம். தம்பி அர்ஜுனா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு கேட் நம்பர் 8ல செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாற்றப்படும். அந்த டைம்ல நீ வண்டி எடுத்து வந்துரு. ஓகே சார், நம்ம ரவி தான் வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. சரக்கு பத்திரமா பாரிஸ் குடோன்ல தானே இருக்குது. ஆமாம் சார், ஆமாம் சார். பிரதீப் போல்றாம். பிரதீப் திஸ் வடிவேலியா, உடனே ஆஃபீஸ் வாங்க. சார் எனிதிங் இம்பார்ட்டன்ட் சார்? எஸ் இட் இஸ். ஜஸ்ட் கெட்டிங் ரெடி ப்ரோ. கரெக்டா இன்னொரு 1 hour அங்க இருப்பேன் ப்ரோ. சரி வா. ஆனா கொஞ்சம் டவுட் தான். ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, அப்பலாம் சொல்லாதீங்க ப்ரோ. என் பிரஸ்டீஜ் இஷ்யூ ப்ரோ. உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா 10,000 கூட தரேன் ப்ரோ. சரி வா. தேங்க்ஸ் ப்ரோ, வந்துடுறேன் ஆன் தி வே. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த நாய்க்கு எது எதுலலாம் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இருக்கு பார்த்தியா? சரி, இவனுங்கள மாதிரி ஆட்களால தான் மச்சான். ஏ தோற என்னடா பண்ணுகிற? நான் இந்த வந்துட்டேன். உச்சி நிக்குதுன்றேன், நான் தான் பண்றீங்களோ? அண்ணா அடிச்சிடாதீங்கண்ணே, பேசிட்டு வந்துடுறேண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏய் என்னடா உங்க கதை? மாறி மாறி ஃபோன் பேசி நிக்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து அண்ணனுக்கு என்ன ஸ்கெட்ச் போட்டு நிக்கிறீங்களா அண்ணா? நோ, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. செல்லம் மாமா
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயப்படாத சொல்லும், மாமா இருக்குல்ல, அவ வரட்டும், வெச்சு செய்யறேன். ஆமா அப்படியே செய்வாரு செய்வாரு. சொல்லும், போன பாஸ்கர் கிட்ட கூட சொல்லுண்ணே. ஏரியால யாருன்னா சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களாடா? அப்படிலாம் யாரும் இல்லைண்ணே. கூட நம்ம பசங்க 5 பேர் இருக்கானுங்க, பார்த்துக்கலாம். நீ அலாட்டா இரு. நான் எப்ப சொல்றனோ அப்ப கிளம்பி நீங்க வந்துரு, சரியா? சரிண்ணே. அண்ணே அதோ வந்துட்டேனே. காலில் இருந்து ஒரே மண்டை வலியாக போச்சு. அப்பா இந்த இலவெல்லாம் முடிச்சுட்டு தாய்லாண்டை போய் மசாஜ் போட்டால் தான் பாடி செட் ஆகும். அப்பா அண்ணே ஃபோன். ஹலோ சொல்லுங்கள் சார். அர்ஜுனா மேட்ரு லீக் ஆச்சுடா. ஐஜி வடிவேலுக்கு எப்படியோ இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. எப்படி? வாட் தி ஹெக் இஸ் திஸ் பிரதீப்? ட்ரக்ஸ் கடத்த உதவி பண்ணிருக்கீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? சார் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட் ஷட் அப் மேன். ஓ உடம்புல யூனிஃபார்ம் இருக்குன்னா அந்த கோடன் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லு, இல்ல யூ வில் சிவியர்லி பே ஃபார் இட். டேய் முட்டாள், நீலாம் ஒரு ஐபிஎஸ் என்ன 75 லட்சம் வாங்கின? ஏய் மரியாதையா பேசு. ஏய் உனக்கு என்னடா மரியாதை? ஏய் இதுக்கு மேல ஐஜி கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் லீக் அவுட் பண்ணன்னு வையேன், அவனை உன் குடும்பத்தோட உங்களை போட்டு தள்ளுறா நாயே. அர்ஜுனா கூல் டவுன் ப்ளீஸ். உன் குடவுன்ல இன்னும் 1 ஹவர்ல ரீடுடா. சீக்கிரமா சரக்கெடுத்து மாத்திடு, இல்லைன்னா நம்ம 2 பேரும் மாட்டிக்குவோம். ஏய் அது மட்டும் நடக்கணும்டா, அப்புறம் தெரியும் இந்த அர்ஜுன் யாருன்னு.